நல்ல நல்ல அக்கா அசத்திட்டக்கா. நெக்ஸ்ட் கேட் வாக் ஸ்டார்ட். பூனை மாதிரி நடக்கணும், யானை மாதிரி நடக்க கூடாது. இந்த நடையில விழுந்தவர் தாண்டி ஒரு தாத்தா. நெக்ஸ்ட் மாமி. பொண்ணு பார்க்க போனோமே அப்பவும் இதே நடந்தா. போங்க. நெக்ஸ்ட் மேலக்காரி வெள்ளையம்மா. ஆட்டம் ஆடுறா. சரவணா, உன் கணக்கு என்ன சொல்லுது? கூட்டி கழிச்சு பார்த்தா கூட்டுறவ தான் இந்த வார கேட் வாக் குயின். என்னோட ஃபேவரட் மேலக்காரி வெள்ளையம்மா. சரியான தீர்ப்பு. ஹலோ அம்மா, ஐயா வந்துட்டு இருக்காரு. ஓகே. அம்மா ஸ்பை போலீஸ் ஃபோன் பண்றான். அப்பா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரா? வீடு எவ்வளவு அமைதியா இருக்கு பாத்தீங்களா? யானை மண்ணா கூட இந்த அமைதி கிடைக்காது. அப்பா போனதுக்கு அப்புறம் அம்மா ஆன்மீகத்துல ஊறிட்டாங்க. இவங்களுக்கு மகாபாரதம் ஒண்ணு மட்டும் இருந்தா போதும், உலகத்துல வேற எதுவும் தேவையே இல்லை. அம்மா சுந்தரகாண்டம் கேட்டீங்களே, இந்தாங்க. முருகா முருகா. இவன் என் சின்ன பையன், விளையாட்டுல சுட்டி, படிப்புல கெட்டி. ஓ பரவாயில்லையே. இவன் என் பெரிய பொண்ணு திவ்யா, காலேஜில் படிக்கிறா. புத்தக புழு, நிறைய படிப்பா, கொஞ்சம் தீனி, அவ்வளவுதான். எங்கம்மா போற? செடிக்கு தண்ணி ஊத்த போறேன். சரிம்மா. வேற அங்கிள், எங்க வீட்டுல இருக்க தாவரங்களுக்கு எல்லாம் தண்ணி ஊத்துறது இவதான். ஆண்டவன் சொத்து சுகத்தை கொடுக்கலைனாலும் அமைதியான குடும்பத்தை கொடுத்துருக்கான். சி பிளாக்ல கிரவுண்ட் ஃப்ளோர் தான் அலர்ட் ஆயிருக்கு சார். இங்க தானே? ஆமா சார். தேங்க்யூ. பார்த்து இருக்குங்க. அதை இங்க வச்சிருங்க. அது டிவி வெயிட்னு வந்துருங்க. கிச்சனில் போய் அம்மா கிட்ட கொடுத்துரு. தம்பி, சாமான்லாம் லாஃப்ட்ல ஏற்றணும். அகமகத்தில் என்ன ஏணி இந்த பார்த்து வா. சரிப்பா. ஓ அதே அதை அங்கே வச்சிரு, அந்த மூலையில் வச்சிரு. கத்திக்கிட்டே வரல, விலகி நிக்கலாமே. நீங்க என்ன ஆரன் அடிச்சுட்டா வந்தீங்க? திடீர்னு வந்து நச்சன் கொடுத்த இந்த பச்சை குழந்தை என்ன பண்ணும்? எவ்வளவு திமிரு தான் என் மேல படுத்திருப்ப. நீங்க தாங்க எம்எல் படுத்திருக்கீங்க. எந்திரியா. அதுவும் நீங்க தாங்க செய்யணும். இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சுனோ தெரியல, எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. நான் யார் முகத்தில் முடிச்சேன்னு தெரியல, எல்லாம் நல்லதாவே நடக்குது. யார் மேன் நீ? என் பேர் மருதமலை. பக்கத்து ஃபிளாட் குடி வந்திருக்கிற புது அதிகாரி. அதிகாரியா? யா வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. ஏணி தேவைப்படுச்சு, கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும். போங்க, போய் எடுத்துக்கங்க. ஓகே. ஷிட். இனிமே எவன் கண்ணும் மேல படாதடா ஆண்டவா. என்ன பாட்டி பாக்குறீங்க? யார் பேபி அது? ஓவர் பில்டப்பா இருக்கு. குவார்டர்ஸ்க்கு புதுசா வந்திருக்க ஆபீசர் பாட்டி. ஆபீசரா? உடம்ப எவ்வளவு ட்ரிம்மா வச்சிருக்கான் பாரு. உங்க தாத்தா கடைசி வரைக்கும் தொப்பைய குறைக்காம என் லைஃபையே வேஸ்ட் பண்ணிட்டாரு. பாத்து போப்பா. மருதமலை, டியூட்டியில ஜாயின் பண்ண உடனே பெஞ்சை தேய்ச்சிட்டு உட்காந்துருக்க கூடாது. பொறுப்பை நீயா கேட்டு வாங்கிக்கணும். போலீஸ் ஸ்டேஷன் போன உடனே பெரிய பெரிய ரவுடிகளை பிடிக்கணுமா, தாதாவை பிடிக்கணுமான்னு கேளு. அப்படி கேட்டாதான் பையன் ரொம்ப ஆர்வமா இருக்கான்னு பெரிய பொறுப்பா கொடுப்பாங்க. சரிப்பா. ஓகே ஓகே, கிளம்பு. போயிட்டு வாப்பா. பாத்து பாத்து. தம்பி இங்க வைங்க. சும்மாரியா வைப்பா. டேய் ஏடையா போறா இருந்திலான் இருக்கோம். முதல்ல வாயை கழுவுடா. இருக்கிற நீங்க 4 பேர் திருந்திட்டா அப்ப நாங்க எங்க போறோம்? உங்க கூட ஈக்குவலா சார் சார் சார். எஸ் சார். நைட்டு போல ரோந்து போனதால அசந்து தூங்கிட்டேன் சார். சொல்லுங்க சார். சார், என் பேர் வி மருதமலை.
இந்த ஸ்டேஷன் புதுசா வந்திருக்கிற கான்ஸ்டபிள். திஸ் இஸ் மை அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர் சார். புது போலீஸா? எஸ் சார். என்ன எஸ்பி ரேஞ்சில சவுண்ட் விடுற? பொறுப்பா இருப்பியா? சொல்லுங்க சார், ரவுடிங்களை பிடிக்கணுமா தாதாக்களை பிடிக்கணுமா? அவங்களையெல்லாம் அப்புறம் பிடிச்சிக்கலாம். முதல்ல இத புடி. பெரிய பொறுப்பா கொடுப்பாங்கன்னு நினைச்சா இப்படி சிலையா நிப்பாட்டிட்டாங்களே. திவ்யா திவ்யா அங்க பாரு, இவனும் இவங்க அப்பனும் வீட்டுல என்ன அட்டகாசம் பண்ணானுங்க. இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வாட்ச்மேன் வேலை பாக்குறான். கிளவி கேவலப்படுத்துறாளே. இங்க வந்து இப்படி தூண் மாதிரி நிக்கிறதுக்கு தான் அங்க அவ்வளவு பில்டப்பா.